மேலே இருக்க வீடியோவும் கீழே இருக்கிற வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் 6 ATJ நீதிபதிக்கிட்ட, ஐயா என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்குங்க, எனக்கு சிபாரிசு பண்ணுங்க முதலமைச்சர்கிட்ட. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதுரை மாவட்டத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன், எனக்கு அரசாங்கத்தை உதவி பண்ண சொல்லுங்கள் என்று நான் 6 ATJ நீதிபதிகிட்ட நான் சொல்ல கிடையாது. அதே மாதிரி பிஜேபி கட்சிக்கிட்டேயோ டிஎம்இக்கையோ மற்ற கட்சிக்கிட்டேயோ எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல கிடையாது. எனக்கு பத்திரத்தை வாங்கிட்டு பத்திரிக்கை போட்டுக்கு முன்னாடி உத்தரவிடுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அதே மாதிரி ஐயா 6 ATJ நீதிபதி மதுரை நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடு, 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடு அப்படி என்று எனக்கு டிக்கெட் அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க 6 ATJ நீதிபதியை அப்படின்னு நான் கேட்கல. அதே மாதிரி 6 ATJ நீதிபதி நான் மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன், அது இந்த உண்டியல் கொடுக்க போகிறேன், உண்டியல் குலுக்கி வசூல் பண்ணி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன் என்று நான் சொல்லலை. உண்டியல் குலுக்கி வசூல் பண்ணி நான் சம்பளம் கொடுக்க போகிறேன்னு சொல்லலை. அதே மாதிரி நான் என்னுடைய கண்டுபிடிப்பு மூலமாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன், உண்டியல் குலுக்கி நான் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன்னு சொல்லலை. 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லலை. அதே மாதிரி ரசீது மாதிரி அடித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து அதில் வர்ற வருவாயை வச்சு நான் கொடுக்க போகிறேன். மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அதில் 5 பைசா கூட வாங்கிடக்கூடாதுங்க சார், ஜெயபாண்டி சார் என்று என்னுடைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. 5 பைசா கூட வாங்கக்கூடாது, நீங்கள் இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதுரை மாவட்டத்தில் நீங்கள் வேலை வாய்ப்பெலாம் கொடுக்கணும், 10, 11, 12 படித்தவங்களுக்கு. அதே மாதிரி படிப்புக்கு சம்பளம், ஃபீஸ் தாங்க கட்டியிருக்கோம், படிப்பு சொல்லித்தரதுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கோம். ஜெயபாண்டி சொல்கிறாரு படிக்கிறதுக்கே சம்பளம்ன்றாரு. இது எப்படி? வீடியோ பார்த்தீங்களா? நான் பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்களா? அப்போ படித்த நீதிபதி தற்கூரி பைய நான் வந்த அன்னைக்கே நான் சிறையிலேருந்து முதல் வாய்தாவை சந்திக்கிறேன்ல, அப்பயே என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கியிருந்தால் நான் இன்றைக்கி கண்ணீர் அஞ்சலியெல்லாம் போட்டிருப்பேனா, நீதிபதியை தரக்குறைவாக பேசியிருப்பேனா? இது நாள் வரைக்கும் நான் நீதிமன்றத்திலேயோ எங்கேயுமே சிறைக்குள்ளே இருக்கும்போதுலையோ யாருமே வேலை பார்க்குற இடத்துல முதல் கொண்டு நான் தவறுதலாக பேசியவன் இல்லை. ஆனால் 3 வாய்தாவிலையும் 6 ATJ நீதிபதி என்னுடைய பத்திரத்தை வாங்காமல் போனது காரணத்தினால் தைப்பொங்கல் அன்று 6 ATJ நீதிபதியும் CPI நீதிபதி இறந்து போயிட்டான்னு போட்டேன். கண்ணீரஞ்சலி அவதூறுவா வஞ்சிருக்கேன், அனைத்து கட்சிக்காரனையும் போட்டிருக்கேன், இந்த வீடியோலாம் வெளியேற்றுறா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாட்களுக்குள் மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்க. உண்டியல் குளிக்கல, புரியுதா? உண்டியல் குலுக்கி வசூல் பண்ணிடல, நோட்டு போட்டு ஒவ்வொரு கடையும் வீடுமா போய் வசூல் பண்ணி அப்படி இல்லை. 5 பைசா கூட வாங்காமல் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ நான் தமிழர் கட்சியோ அல்லது விஜயகாந்த் விஜய் கட்சியோ தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சி போட்டியிட
2020 தயாராக இருக்குதோ அந்த கட்சிகள் முதல் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 75 நாட்களுக்குள் உங்களால் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. 75 நாளைக்குள்ள 75 நாளைக்குள்ள கொடுக்கலைன்னா நீங்கள் இந்த தேர்தலில் நிற்கக்கூடாது. 2 பேருக்கும் போட்டி. ஜெயபாண்டி ஒரு இடிஞ்ச வீட்டில் இருக்கிறான், குடியிருக்கிறான். அவங்ககிட்ட ஒரு சைக்கிள் கூட கிடையாது. ஒரு சைக்கிள் கூட கிடையாது என்ற ஒரு நபர் மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 25 ரூபா சம்பளம். 1வது படிக்கிறவனுக்கு, 2வது படிக்கிறவனுக்கு 50 ரூபா சம்பளம் ஒரு நாள் ஒன்றுக்கு. 3வது படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 75 ரூபா சம்பளம். இது எந்த நாட்டிலையும் செய்யலையே, எந்த ஒரு அரசியல் வல்லரசு நாடு செய்யலையே. ஜெயபாண்டி நீ எப்படி செய்ய போகிற அப்படி கேட்கக்கூடாது. செய்கிறானா ஜெயபாண்டி? செய்யலைன்னா 1 கோடி ரூபா அவதாரம் கட்டுறேன்னு சொல்கிறேன்ல, 1 கோடி ரூபா அவதாரம் நான் கட்டுறேன் என்று சொல்கிறீங்க. அப்போ பத்திரத்தை நீ வாங்கணும். நான் என்ன சொல்கிறேன், அந்த 75 நாளைக்குள்ள நான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் என்னுடைய கண்டுபிடிப்பு முதல் கொண்டு கொடுத்துறேன். நான் ஒரு சாதாரண ஆளாக இது பண்ணிக்கிறேன், நீ என்ன தண்டனை கொடுக்குற ஏற்றுக்கிறேன், 1 கோடி ரூபாய் அவதாரமாக கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் 30/1 வாய்தாவில் என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்காரங்களுக்கும் அறிக்கை விட்டுருங்க பத்திரிக்கை மூலமாக. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சைக்கிள் இல்லாதவன், ஒரு கூலி தொழிலாளி, ஒரு இடிஞ்ச வீட்டில், ஒரு ஒழுகக்கூடிய வீட்டில் குடியிருக்கிறான். அவன் மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியும். படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்ன்றிருக்கான். தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சி ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? மதுரையை தவிர மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் சம்பளம் படிக்கிற பிள்ளைக்கு கொடுத்து 11, 10, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து முடிச்சுட்டு தான் நீங்கள் 2026 வருஷ தேர்தலில் நிற்க வேண்டும். 75 நாளைக்குள்ள தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று 6 நீதிபதி உத்தரவிடலாம். இதுக்கு முதல் நான் எப்படி கேட்டேன்னா, என்னையை மட்டும் உத்தரவிடுகிறேன். நான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொண்டியோ பையனில் நான் சொன்னேன், கபடி பிளேயர் கார்த்திகா, சென்னை கார்த்திகா, கண்ணை நேரை சேர்ந்த கார்த்திகா கபடி பிளேயர், 1 கோடி ரூபா கொடு, ஊக்கப்படுத்து அப்படின்னு சொன்னேன். கொடுக்கலை. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் நீ ஒன்று சேர். ஒரு வீட்டுக்கு 3000 தான் கொடுக்க முடிஞ்சிச்சு மு.க. ஸ்டாலின். ஒரு வீட்டுக்கு 25,000 ரூபா கொடுக்கலாம். நீ அவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுருக்க. ஆனால் வெறும் 3000 கொடுக்குற. படிப்பிரிவில் ஜெயபாண்டி ஒரு வீட்டில் 4 பிள்ளை இருக்கும், 5 பிள்ளை இருக்கும், 6 பிள்ளை கூட இருக்கும். அந்த பிள்ளையை படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கும்போது நான் எவ்வளோ கொடுக்குறேன் பார்த்தியா? இந்த மதுரை மாவட்டம் முழுவதும் 10, 11, 12 படித்தவன் தயாரிக்கக்கூடிய பொருள் இந்தியாவை பூரா சேல்ஸ் ஆகும். அதில் உள்ள வருவாய் மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு சம்பளம் கொடுக்கப்படும். அது மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு தான் நீங்கள் தேர்தலில் நிற்க வேண்டும். நான் ஒன்றும் நீதிபதியை எனக்கு சிபாரிசு பண்ணுங்கன்னு கேட்கல. நான் ஒன்றும் உண்டில் குளிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க போகிறேன், வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லலை. இது 30/1 வாய்தாவில் என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை 6 நீதிபதி வாங்க வேண்டும். இல்லை 3 முறை நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன், அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்குது, அதை வைத்தே தேர்தலை நிறுத்த முடியும். நான் நிறுத்துறதை காட்டிலும் நீங்களாக நிறுத்தினா அதுக்கு பேர் மரியாதை என்று சொல்லி விடைபெறுகிறேன். பி.எஸ். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நன்றி.